ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கல்யாணிக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கல்யாணிக்கு முன்னாடி எங்கே போனோம்? கல்யாணிக்கு முன்னாடி சுவாமிமலை கோயிலுக்கு போனோம். அடுத்து இப்போ கல்லணைக்கு வந்திருக்கோம். வாங்க கல்லணை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. கரிகால சோழன் கட்டின கல்லணைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கல்லணைக்கு வந்திருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்திருக்கேன்டி. எப்போ வந்திருக்க? சமயபுரம் வந்திருக்கேன். நீ வந்திருக்க? நான் வந்ததே இல்லை, இப்போ தான் நான் வரேன். இப்போ தான் இந்த கல்லணையில் காலை எடுத்து வைக்கிறேன். கல்லணை இப்போ காலையே அது இருக்கு அப்படியே. எனக்கு பெருசா இங்க வர இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் இங்க? ஒண்ணுமே இருக்காது. தண்ணி நிறைய இருக்கு. அதை பாக்கிறதுக்கு ஒரு அலப்பறை. ஆமா, நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி யாராச்சும் அலப்பறை போடுவாங்க? சொல்லுங்க. இவங்க ரொம்ப அலப்பறை. இல்லடா, புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் என்ன சொல்றது, மக்களை கரெக்ட் தானே? இன்னும் கரெக்டா இருக்கும். கரெக்ட் மேட்டம் குளிக்கிறாங்க. நிறைய பேர் குளிக்கலாம் போல. குளிக்கலாம். நானு தம்பி 3 பேரும் குளிக்க போறோம். ஜகா மட்டும். தம்பியுமா? தம்பி சும்மா படுத்துருக்கான். யாருமா மயில இல்ல? சரி, பயமா இருக்கு மயிலு. பாரு, அதை நம்ம கண்ணால பார்க்கவே முடியல. இங்க உன்னை இறக்கி விட்டா என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமா வாட, அப்படியே அந்தாரக்காரிக்கு போயிடுவேன். அவ்வளவுதான். இவர் யாரு? அவர் யாருன்னே தெரியல. இவர் யாரா இருக்கும்னு தெரியல. ஸ்ரீ சார் அர்த்தூர் காட்டன் கம்பெனி ஓனரா இருப்பாரோ? அதுதான் மண்டபம் பாரு, கரிகால சோழன் மண்டபம். உங்களுக்கு தெரியுதா? கரிகால சோழன் மணி மண்டபம். அதுதான். நிறைய பேர் ஜாலியாக குளிச்சுட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடிக்க மாடி? மீன் பிடி தூண்டி இல்லையே, கையால பிடிப்பேன் மீன். நீங்க பெரிய ஆளு, கையாலே பிடிப்பீங்க. பார்த்தாலே போதும் மீன். பார்த்தாலே மீன்லாம் வாங்கி வந்துருமா? இல்ல, ராட்டினம் நல்லா இருக்கு. ராட்டினத்துல நிறைய ராட்டினம்லாம் இருக்குங்க. ஏற்கனவே எனக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் வச்சிருக்காங்க. அவர் தான் கல்லணை கட்டி கரிகால சோழன். அப்படியே அழகா வச்சிருக்காங்க பத்தியா? ராஜா பகுத் மாதிரி உட்காந்துருக்காரு. சங்கிலி எல்லாம் கட்டி போட்டுருக்க மாதிரி வச்சிருக்காங்க. அவர் தான் ராஜா பகுத்தா? இதுல எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த தந்தத்தை வந்து சங்கிலில கட்டின மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பர்ல. இந்த நேரத்தை போட்டுருக்கோம். இந்த மணி தான் வெளுத்துது. பால் மணி மாதிரி கேட்குறேன். வெள்ளையும் கருப்பு சேர்த்து. என்ன அது கையில? மாங்காய், நெல்லிக்காயா? ஸ்நாக்ஸ். இதா பெருசாவே கொடுங்க. யாருக்கு மணி வாங்குற? தம்பிக்கு. சின்னதா இருக்கு. இல்ல நாங்க போல. போறியாத? எனக்கு மயக்கம் வருதுல. அதுதான். தலையை சுத்துதாவா? தலைய போடுறான்.